24 பிப்ரவரி 2025 அப்படின்னா 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வந்து. இப்ப வரைக்கும் இரு தரப்புலயும் பெருமளவுல வெற்றி அப்படிங்கிறது போல சொல்லிக்கல. தோல்வி அப்படிங்கிறது போலயும் ஒத்துக்கல. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால உக்ரைன் தோத்துட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்களான்னா, இல்ல. இந்த சண்டை தொடர்ந்து 4வது வருஷம் நடக்க தான் போகுது. இதுல ஒருத்தங்க மட்டும் பின்வாங்கி இருக்கிறாங்க. யாரு அப்படின்னா, அமெரிக்கா. இத எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ல்டு வார் 1ல வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனி இதே போல எல்லாத்து கூடயும் சண்டை பிடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ட்ரென்ச்ச தோண்டி வச்சுட்டு, "நீ வா மன்னிப்பு கேட்கலாம். இல்ல நான் வரேன் மன்னிப்பு கேட்கலாம்ன்னு" உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. முதல்ல பின்வாங்கி போனது சோவியத் யூனியன். அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துலருந்து மேல பெல்ஜியம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ட்ரென்ச் தோண்டி வச்சுட்டு உட்காந்துட்டுருந்தாங்க. பெருமளவுல யாருமே ஜெயிக்கிற மாரி இல்ல, தோக்குற மாரி இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெர்மனி பிரேக் ஆயி, "சரி வாங்கப்பா" நேவல் பிரேக் எல்லாம் போட்டு எக்கனாமிக்கலி பெருமளவுல முடக்கி வச்சிருந்தனால, அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. அப்போ ரெப்பரேஷன் பெருமளவுல போட்டு சித்திரவதை பண்ணாங்க ஜெர்மனிய. அதுதான் 2ஆம் உலகப் போருக்கான காரணமா இருந்தது அடிப்படையா. 1ஆம் உலகப் போர்ல மிலிட்டரிலி டிஃபீட் பண்ணலாங்களான்னா இல்ல. அது முடியல. இந்த ட்ரென்ச் தோண்டி இப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுல முதல்ல பின்வாங்கி போனது யாரு? சோவியத் யூனியன். சோ அத அப்படியே இங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ட்ரென்ச் தோண்டி உட்கார்ந்துட்டுருக்காங்க. இங்க ரஷ்யாவும், உக்ரைனும். யாரும் முன்னேறுற மாரியும் தெரியல. யாரும் பின்வாங்குற மாரி இல்ல. ரஷ்யா ஒரு பகுதிகளா பிடிச்சிட்டு இருக்காங்க. மெல்லவும் முன்னேறிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அந்த ட்ரென்ச் லைன் வரைஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வரைஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். மத்தபடி இது இல்ல. 4 வருஷம் ஆச்சு. இப்ப இதுல முதல்ல பிரேக் ஆயி வெளிய போறது அமெரிக்கா. ஏன்னா, பெருமளவுல அவங்களுக்கு எக்கனாமிக்கலி பின்தங்கி இருக்கிறாங்க. 2வது சைனாவ கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க வேகமா ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பிரேக் ஆயி வெளிய போயிட்டாங்க. இப்ப யூரோப்பியன் யூனியன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ஜெர்மனி எப்படி ஏத்து சண்டை பிடிச்சிட்டு சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இங்க ரஷ்யாவ எடுத்து சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ம்பாங்கல்ல. சோ அதே போல ஒரு டெம்ப்ளேட்டுக்கு ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, மேட்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ 4வது வருஷம் ஆனிவர்சரி. இப்ப இந்த நாள வந்து சிறப்பிச்சிருக்கணுமா இல்லையா? சிறப்பிக்கலாம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வர்சல்லா ஒன்றலா அவர்கள் தலைவர் வந்துட்டாரு. யூரோப்பியன் யூனியன் தலைவர். வந்திருக்காங்களா? இவங்க மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பால்டிக் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. கனடால இருந்து வந்திருக்காங்க. ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறாங்க. மற்றும் நார்டிக் கண்ட்ரீஸ் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. சும்மா வர முடியுமா? போடுங்க சாங்ஷன அப்படிங்கிறது போல ஆஸ்திரேலியா வந்து நாங்க இழுத்து போடுறோங்க. இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்கிறாங்களே 70 கம்பெனி 79 79 கம்பெனி 70 நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டுறலாம். யூகே வந்திருக்கிறாங்க. சாங்ஷன்ங்க ரஷ்யாக்கு ரிலேட்டடா இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் இதுக்கு மேல யூகேக்கு வர முடியாது, போக முடியாது. அவங்க சொத்துக்கள் முடக்கப்படும். போடுங்க சாங்ஷன். ஓகே. அடுத்த நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சாங்ஷனுக்கு நாங்க ஒத்துக்குறோங்க. கையெழுத்து போட்டுறோங்க அப்படிங்கிறதுல அவங்க சேர்ந்துக்கிறாங்க. இது போல சாங்ஷனுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணுவாங்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு நெனச்சேன். இவங்க சாங்ஷன் இப்படி பண்ணிக்கிறாங்க. அடுத்து யூரோப்பியன் 16ஆம் கட்ட பொருளாதார தடைய உறுதி செஞ்சுட்டாங்க. பேசுறாங்க, உட்கார்ந்து கூட்டம் போட்டு பேசி, ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அத அமல்படுத்தணும் இல்லையா? முதல்ல டிராஃப்ட், அப்புறம் அமல்படுத்துறது. அதுக்கப்புறம் அத எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் கடைபிடிக்க வைக்க வேண்டியது. சோ இது போல ஒரு ஸ்டெப்பா பண்றதுனால, இந்த 16ஆம் கட்ட பொருளாதார தடை இப்பதான் முழு ஸ்விங்ல வந்திருக்கு. இத கடைபிடிப்பாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாத்துடலாம். சோ இப்போ ஜெர்மனில எலக்ஷன் நடந்தது. அந்த எலக்ஷனோட முடிவு வந்துச்சு. ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் தான் அடுத்த சான்சலரா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதிக அளவுல அதிக சீட்டுகள ஜெயிச்சிருக்கிறாங்க. அது 2 யூனியன். அதாவது ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியிலிருந்து ஓட்டு வாங்குனது கிடையாது. அதுவே 2 கட்சியோட கூட்டணி தான். கிறிஸ்டியன் கட்சிங்க. அடுத்தது SPD. அது 3வதுக்கு போயிருச்சு. இதுக்கு முன்னாடி ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் அதிகமா சீட்டு ஜெயிச்சிருந்தாரு. அதனால அவரு தலைவரா இருந்தாரு. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா, தோத்துட்டாங்க. இப்ப அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்ப 2வது இடத்துக்கு அப்கிரேட் ஆயிருக்கிறது யார் அப்படின்னா, AFD பார்ட்டி, அலைஸ் அவர்கள். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, நாசி டைப்ல இருக்கிற மென்டாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொன்னாங்க. சோ அப்படி இருந்துமே 2வது இதுக்கு வந்துட்டாங்க. அதுவும் எலான் மஸ்க் அவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியா இருந்தது. 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்தது கிரீன்ஸ். இதுல என்னன்னா, இதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்துச்சு. SPD, இந்த கிறிஸ்டியன் கட்சி, அப்புறம் கிரீன்ஸ். இது 3 வந்து பாத்தீங்கன்னா, டிராபிக் லைட்னு சொல்லிட்டு இருப்பாங்க காமெடிக்கு. இவங்களாம் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா, ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களோட தலைமையில, ஏன்னா அதிகமா சீட் வச்சிருந்தனால ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா, ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் வந்திருக்கிறாரு. இவரு ரொம்ப ஆக்ரோஷமான ஆளு. உக்ரைனுக்கு உதவியே தீரணும். டாரஸ் மிசைல் எல்லாம் புடிங்கி கொடுத்தே தீரணும். 2வது திரும்பி ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கிறாரு, நம்ம யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை வாங்கி தரணும். உக்ரைனுக்கு பெருமளவுல உதவியே ஆகணும். அதனால அமெரிக்கா கிட்ட இருந்து அந்த விடுபட்டு வந்து நியூக்ளியர் அம்பர்ல யூரோப்பியன் யூனியனுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறது போலாம் பெருமளவுல பேசிக்கிறாரு. இது எந்த அளவுக்கு செயல்படுத்த போறாரு? அதே கூட்டணி கட்சி தான் திரும்பவும் ஜெர்மனியில இருக்க போது. ஆள் மட்டும் வேற. அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. எந்த அளவுக்கு உதவிகள் உக்ரைனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம்.
யூரோப்பியன் யூனியன் பெருமளவுல ஒருங்கிணைஞ்சு உக்ரைனுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலயும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா தயார் நிலை எந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? தயார் நிலை அப்படிங்கிறது பெருமளவுல யூரோப்பியன் யூனியன் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு உதவ போறாங்க. இதே ரஷ்யா எடுத்து பாத்தீங்கன்னா கஷ்டம் தானே. தனியா திரும்ப அப்ப அமெரிக்கா வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் ஆயுதங்கள் யூரோப்பியன் யூனியன் வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கலாம். அப்படித்தான் இங்க இருக்கிற சட்டம் இருக்கு போல இருக்க போகுது. ஆயுதங்கிறது இதுக்கு மேல வந்து உக்ரைனுக்கு வரதான் போகுது. இப்படி வந்தா என்ன, இப்படி வந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. சரி, ஓகே. இப்ப ரஷ்யா அதுக்கு தயாராகணுமா இல்லையா? தயாராயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சைடு, அதாவது 40,000 ஃபேப் குண்டுகள் தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு. இதுக்கப்புறம் 70,000 பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 70,000 ஃபேப் குண்டுகள் ரெடி ஆகும். ஃபேப் 250, 500, 3000 இது போல ரக ரக குண்டுகள் இருக்கு இல்லையா? சோ அது வந்து 70,000 குண்டுகளா இதுக்கு மேல ரஷ்யால தயாரிக்க போறாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்காந்தர் எம் பெலிஸ்டிக் மிசைல். இது அருமையான பெலிஸ்டிக் மிசைல். எந்த அளவுக்கு களத்துல யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த டபுள் டேப் மெத்தடு, ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே பொடி பொடியா சல்லி சல்லியா நொறுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா? அது ஒரு ரேடியோ இன்ஜினியரிங் டீம்னு பெருமளவுல பேசியிருந்தாங்களே, அங்க அடிச்சு விட்டுருந்தாங்களே, துல்லியமா தாக்குதல் பண்ணியிருந்தாங்களே, அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணுவாங்க. இது லாங் ரேஞ்ச் ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் பண்றதுக்கு இது போல பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணுவாங்க. இஸ்காந்தர் எம் ரக மிசைல்கள் இதையும் நிறைய அப்கிரேடேஷன் போயிருக்கு இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போதே. இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 750 இன்க்ரீஸ் பண்ணிடலாங்க வருஷத்துக்கு. எனக்கு தேவைப்படுதுங்கிறாங்க. அதனால 750 பண்ணிடலாம். அடுத்தது KH-101 க்ரூஸ் மிசைல் ஏர் லான்ச்டு வெர்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 560 இன்க்ரீஸ் பண்ணிடலாங்க வருஷத்துக்கு அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து திட்டம் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து வெப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஜிரானியம் ட்ரோன். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வச்சு வரும் இல்லையா? அதாவது டிவிஎஸ் வண்டி சத்தம், மொப்பட் சத்தம் மாதிரி கேக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கான காரணம் அதோட இன்ஜின். இப்ப ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் வந்து பார்த்தா பெருமளவுல களமிறக்க ஆரம்பிச்சாங்க. மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சு. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா சத்தம் வராது, ரெண்டாவது ரேடார்ல தட்டுப்படாது, வேகமா போக முடியும், நார்மலா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால தடுக்க முடியாது. ஸோ அதனால இழப்புகள் பெருமளவுல இருக்கும். ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த ட்ரோன்கள்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ஜிரான் ட்ரோனும் அடுத்த கட்ட அப்கிரேடேஷனுக்கு போயிருச்சு. ஸோ இதை எப்படி உக்ரைன் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துடலாம். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆளுங்க வேணுமா இல்லையா? ஆளுங்க பாருங்க, ஆப்பிரிக்கால இருந்து மெர்சனரியா வண்டி வண்டியா இறக்கிட்டு இருக்காங்க. இது குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வச்சிருந்தாங்க. அதோட இமேஜஸ் எல்லாம் எடுத்து ஜூம் போய் இங்க பாருங்க, ஆப்பிரிக்கால இருந்து இருக்காங்க. ஆமா, இதுதான் ஃபர்ஸ்டே சொன்னோம் நாங்க. பாருங்க, மாளிகை எல்லாம் வேண்டாம், வண்டியில ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இது போல உக்ரைன் போய் தேவையில்லாட்டுல அங்க மாலியில போய் உட்காந்துட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணி தேவையில்லாம அங்க பண்ணதா உக்ரைன்ல கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்ல அப்படிங்கறத மறுத்துட்டாங்க. பட் ஆனா அவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த கான்வாய் மேல தாக்குதல் பண்றதுக்கு. இப்ப அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இதையும் நம்ம அப்பவே சொன்னோம், கிளம்பிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு. இப்போ இமேஜ் வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? நார்த் கொரியா, ஆப்பிரிக்கா, அடுத்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரான். நார்த் கொரியாவும் ஈரானும் ரொம்ப அதிக அளவுல ரஷ்யாவுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப இவங்க இந்த அளவுக்கு உதவுறாங்க இல்லையா? இப்ப யாராவது உக்ரைனுக்கு உதவணுமா இல்லையா? அதுவும் 4வது வருஷம் தொடங்க போது, இனிமையா தொடங்க வைக்கணும்ல. வந்துக்கிறாங்க. ஸ்வீடன் தரப்புல இருந்து எய்ட தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. 113 மில்லியன். யாராவது இதுக்கு மேல யாராவது இந்த நம்பர் சொன்னீங்கன்னா காண்டாயிரும் எல்லாத்துக்கும். 500 பில்லியன், 300 பில்லியன் நாங்க கடைசியில பார்த்தா என்னங்க 70 கூட வரல மிலிட்டரி எய்டு. இதுக்கு மேல இந்த அமௌண்ட்டை சொல்றது வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்காக வந்து பாத்தீங்கன்னா எய்டுகள் கொடுக்குறோம் அப்படின்னு ஸ்வீடன் தரப்புல சொல்லி இருக்கிறாங்க. கொடுத்து யூஸ் பண்ணி நாளைக்கு பின்ன ஜெலன்ஸ்கி அவர் கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம தலைவர் ஒத்துக்கிட்டாதான் ஒத்துக்க முடியும். இல்லனால ஒத்துக்க முடியாது. சும்மா வந்து எனத்தையோ மைக் அடிக்குதுன்றதுக்காக சொல்லிட்டு போயிடறாங்க போல தெரியுது. பாவே இந்த தலைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறார். கொடுக்கணும்னா கொடுங்க மரியாதை. இதுக்கு மேல சொல்லாதீங்க யார் அப்படிங்கிற போல இருக்கு. அடுத்தது டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் ஃபெட்ரிக்சன் அவர்கள். அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குன்னா, உக்ரைனு அமைதி ஒப்பந்தத்துல ஈடுபடுறதோட போரே செய்யலாங்க அவங்க அப்படிங்கிறது போல இவங்க பெருமளவுல கழிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப போர் தான் இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது தாக்குதல். இந்த தாக்குதல் இருக்கு இல்லையா? ரஷ்யாவோட ரைசன் பகுதியில இருக்கக்கூடிய ஆயில் ரெஃபைனரி மேல உக்ரைன் தரப்பு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இதுக்கு ரஷ்யா என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒடசாவேல பயங்கரமான தாக்குதல், மிக பெருமளவுல தாக்குதல். அதுவும் இல்லாம 182 ட்ரோன்களுக்கு மேல திரும்பவும் தாக்குதலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல. அதுவும் உலக நாட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. 4வது வருஷம் தொடக்கம், இனிமையான தொடக்கம். இந்த டைம்லயும் பாருங்க ரஷ்யா கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்கல. பயங்கரமான அடிகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இது போல போர்வை தலைவர்கள் வராங்க அப்படின்னா தாக்குதல் பெருமளவுல பண்ண முடியாது. ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா சேஃப் ரூட்டா இருந்துரும்ல. அதெல்லாம் கிடையாது. எவனும் வராது, வந்து அடிப்போம். உக்ரைன்னாலே அது போர் ஜோன் தான். நீங்க அப்புறம் வந்து ஏதாவது ஆகி போச்சு, அது ஆகி போச்சுன்னா எங்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறது போல இதுக்கு மேல
ஆ ஒரு கடினமான சூழல் உக்ரைனுக்கு உண்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்க போறாங்க? ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுக்க போறாங்க. இதெல்லாம் எடுத்ததுதாங்க உலகமே ஒரு நாடக மேடை, நாடகங்கள் அரங்கேறுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அமெரிக்கா டீகப்பிள் ஆயிட்டாங்க. இப்ப யூரோப்பியன் யூனியன் அண்டை குடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா ரஷ்யாக்கு. அண்டை குடுத்து தான் தீரணும். வேற வழி இல்ல. ஏன்னா சீனாக்கு, ஈரானுக்கு இந்த பக்கம்லாம் உதவிட்டாங்கன்னா என்ன பண்றது? ரஷ்யாவ கொஞ்சம் இங்க பிஸியா வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, கீழ மத்தவங்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ அதனால எந்த அளவுக்கு ரஷ்யாவ பிஸியா வச்சுக்க முடியுது? இல்ல இதுல தோக்க போறாங்களா? என்ன நடக்குமோலாம் பொறுத்திருந்து பார்த்துடலாம். ஓரளவுக்கு தகவல்கள இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.